இவனுக்கும் மாதவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம கிட்ட வரான். நாம அவனுக்கு உதவி செய்யக்கூடாது. இப்போ நாம அவனுக்கு உதவி செய்யலன்னா அவன் மறுபடியும் போய் மாதவன் கூட சேர்ந்துருவான். மாதவனும் சுந்தரமூர்த்தியும் ஒன்னாயிட்டாருங்கன்னா நம்மளால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிறவங்க இனி நிரந்தரமா பிரிஞ்சிடணும். டேய், அவன் வர சொல்றான். வணக்கம். 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 பயந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்து விருந்தாளி அவமானப்படுத்த மாட்டோம். உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க உதவி எனக்கு தேவை. உங்களுக்கு தான் மாதவன் இருக்கானே. மாதவன் தான் இப்ப பிரச்சனையே. மாதவன் தனியா இருக்கும் பொழுது அவனை எதிர்க்கிறதுக்கு என் ஒரு ஆள் பலம் போதும். இப்ப அப்பனும் புள்ளையும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்களை எதிர்க்கணும்னா உங்க பலம் எனக்கு தேவை. அதனால தான் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதுன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கிறேன். என்னை நம்பாம கெட்டவங்க தான் நிறைய பேர். நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது. தைரியமா இருங்க. இனிமே மாதவனாலேயோ அவங்க அப்பனாலேயோ உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். கவலையோட வந்தேன். இவ்வளவு சுலபமா காரியம் முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் என்ன வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்யறது எங்களோட கடமை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அதுக்காக எங்களுக்கு பணம் காசு எல்லாம் வேண்டாம். என்னங்க விரும்பி செய்ய வந்ததை வேணான்னு சொல்றீங்க? நீங்கெல்லாம் ரொம்ப வசந்த மனுஷாளுங்க. வரங்க. ஏண்டா, உதவி செஞ்சா பணம் தரேன், பங்கு தரேங்கிறான். எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாடா. சும்மா உதவி செய்யறதுக்கு நாம என்ன சமூக சேவையா செய்யறோம்? நீங்க செய்யற உதவிக்கு வெறும் கூலி எதிர்பார்க்கறீங்க. ஆனா நான் அவருடைய மொத்த சொத்துல பாதிக்கு குறி வைக்கிறேன். நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. இன்னும் அவங்களுக்கு புரியல. அவங்க பொண்ணு லட்சுமிய நம்ம சிவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். டேய், மாதவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ. அதான் மாதவனுக்கு பெரிய அடி. அவனுக்கு இது மட்டும் பெரிய அடியா இருக்காது. அவனை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இப்பவே ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா வேற கிளாஸ் முடிச்சு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை அனுப்பிச்சா நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு கிளாஸ் போதும். மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க. வரும் டீச்சர். வரும் டீச்சர். அம்மாவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இன்னைக்கு நேரத்தோட கிளாஸ் முடிஞ்சு போச்சா? இன்னொரு வீட்ல தான் இருப்பாங்க. அப்படியே சார், வரேன் சார். ஓகே. வாங்கம்மா. மதவண்ணே, மதவண்ணே, அம்மா காணோம்ல. ப்ரொஃபசர் கேட்டதுக்கு ஏற்கனவே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. வழக்கமா போற எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், காணோம்ல. அறிவு இருக்காடா? யாரா போய் எத்தனை தடவை சொல்லிருக்க? உன்னை கூட வேற கூப்பிட்டு வான்னு. அதை தவிர உனக்கு வா. சீதா, அம்மா இந்த வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரவே இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயம். சரி சரி, எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நான் போய் பாக்குறேன். ஏமா, டியூஷன் முடிஞ்சு நீ அம்மாவும் ஒன்னா வீட்டுக்கு வந்தீங்க? இல்லண்ணே, அவ எங்களுக்கு முன்னாடியே போயிட்டா. ஏன்னு அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லம்மா, வந்திருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய், தங்கச்சி தனியா இருப்பாங்க, நீ வீட்டுக்கு போ. சரி. ஏமா, அம்மா இங்க வந்துச்சா? இங்க வரலண்ணே. மாதவன், ஏன் குழந்தை மாதிரி அழுகிறீங்க? சிட்டியா இருந்தா கூட கவலைப்படலாம். இது வெறும் கிராமம். எங்க போயிருப்பாங்க? எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. விடியறதுக்குள்ள உங்க தங்கச்சி உங்க வீட்டுல இருப்பாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படி சார் கவலைப்படாம இருக்க முடியும்? அவங்க விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சது இல்லை சார். மதவண்ணே, அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போச்சா, அதான் லேட் ஆச்சா. வாங்கண்ணே போலாம். சாரி சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே, வாங்க.
அவகிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க தம்பி. லேட்டா வந்ததுனால நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்து போய் அழுதுகிட்டு இருக்கா. ஆமாண்ணா, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தப்போ எதிர்ச்சியா ஒரு ஜீப் வந்து மோதினதால மேல எல்லாம் சேராயிடுச்சு. அதை கழுவுறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அக்காவை திட்டாதீங்கண்ணா. என்னம்மா அது? அண்ணனை இப்படி தவிக்க விட்டியே. ஐயோ அம்மு, அம்மு நீ எழுந்திரு. அண்ணன் திட்டுவேன்னு பயந்துட்டிய. நான் எப்படா உன்னை திட்டிருக்கேன்? அடிக்கடி ஒண்ணும் பண்ணலையே. பாரு அழக்கூடாது. ஏய் என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? வா டாக்டர் போலாம். வேண்டாண்ணா, டாக்டர் கிட்ட வேண்டாண்ணா. டாக்டர் கிட்ட போக வேண்டாண்ணா. நீங்க கூட இருந்தாவே போதும். சரிம்மா டாக்டர் போக மாட்டேன். வரக்கூடாது. அண்ணன் கூடவே இருக்கல்ல. மாதவன், மாதவன். சார் நீங்களா? சார் அம்மா வந்துட்டா சார். ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாலாமா. நானே இதை உங்க வீட்டுல வந்து சொல்லணும்னு நினைச்சா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அவ வந்து எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து அதுக்கு இல்ல. உங்ககிட்ட தனியா முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ வாங்க உள்ள போய் பேசலாம். வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போய் பேசலாமே. இன்னைக்கு என் ஒய்ஃபோட இறந்த நாள். காலையில இருந்தே என் மனசு சரியில்லை. அதனால டியூஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். என் மனைவி நினைவு வரும்போதெல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது பழக்கம். அப்போ என்னம்மா, என்னதெல்லாம்? என் தங்கச்சிங்களுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த போது வேகமா ஒரு ஜீப் என்ன மோத வந்துச்சு. நான் பயந்து போய் விலகும் போது தவறி போய் சேத்துல விழுந்துட்டேன் சார். அடிக்கடி ஒண்ணும் பண்ணலையம்மா? சரி, அழுகிறது நிறுத்திட்டு உள்ள போய் ட்ரெஸ்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போ. இப்படி கொடு, புக்ஸ் எல்லாம் கொடுமா. போமா. அவ குழந்தை மாதிரிடா. அவகிட்ட இப்படி நடந்து உனக்கு எப்படி மனசு வந்தது? கேட்டா உன்னை நம்பிட்டார அவன் டியூஷன் படிக்கிறக்கா இந்த வீட்டுக்கு அனுப்பிச்ச. அவன் வாழ்க்கையே நாசமாகிட்டியோ. மாதவா, மாதவா, நான் சொல்றது கேளு மாதவா. மாதவா, 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 நான் சொல்றது கேளு மாதவா. மாதவா, 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 நான் சொல்றது கேளு மாதவா. மாதவா, மாதவா, நான் சொல்றது கேளு மாதவா. மாதவா, 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 நான் தொடும்போது உன் தங்கச்சி சத்தம் போடலையா? ஆமா மாதவா, நான் தொடும்போது உன் தங்கச்சி சத்தம் போடல. அப்படி அவ சத்தம் போட்டிருந்தா நான் தொட்டிருக்கவே மாட்டேன். அதுக்கு காரணமே நீதான். அவளுக்கு மாப்பிளை பார்த்துட்டு இருந்தே தவிர அவ வயசை மறந்துட்டிய. நான் பண்ண தப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.